காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய காலம் மிகவும் அற்பமானவை. தேவனுடைய மனிதன் மோசே சங்கீதம் 90ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய 20ஆம் வயதில்தான் உலக அறிவினால் நிரம்ப ஆரம்பிக்கிறான். அவன் தனது 80ஆம் வயதில் அதற்கு மேல் எதையும் செய்ய பலனற்றவனாகி போகிறான். ஆதலால் அவன் 20 வயது முதல் 80 வயது வரை உள்ள காலங்கள் 60 வருடங்கள் அல்லது 21,915 நாட்கள் மட்டுமே. ஏறத்தாழ இந்த 22,000 நாட்கள் என்பது மிகவும் அற்பமான நாட்களே. இந்த நாட்களை அவன் கிறிஸ்துவுக்காக பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையேல் அவன் பூமியில் வாழ்ந்த நாட்கள் சூனியமே, ஒன்றுமில்லாதவைகளே. அவனுடைய இந்த நாட்களிலும் கூட அநேகம் நாட்கள் பொல்லாதவைகளாகவே முடிந்து போயிருக்கும். நமக்கு கிடைத்த இந்த சொற்ப நாட்களில் நாம் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை இந்த பூமியில் சாட்சியாய் ஜீவித்து விதைத்திட வேண்டும். வேத வசனங்களின்படியே ஒவ்வொரு நாளிலும் ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் உபதேசங்களின்படி ஜீவிக்காமல் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிப்பதினால் எந்த பயனும் இல்லை. நமது ஜீவியமே இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாம் வாழும் நாட்கள் மிகவும் பொல்லாதவைகள் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த அற்ப நாட்களிலும் பெரும் பகுதியை கழித்து விட்டோம். இனிமேல் இருக்கும் நாட்கள் எத்தனை என்பதை அறியோம். ஆதலால் தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள் சொல்லுகின்றன, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.